ஸோ ஐயாவுக்கு இது சந்தேகம் வருது, எவனோ வேலையை பார்த்துட்டான் போல இருக்கு என்று ஐயா வந்து இதற்கென்று இருக்கக்கூடிய நிபுணர்களை வரவழைத்து என் வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவி இருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள்ட்டு ஒரு டீமை, ஒரு ஏஜென்சி யாரையோ சொல்லியிருக்காரு. அவர்களும் போய் உபகரணங்களை எல்லாம் வைத்து தேடினால் ஐயாவுக்கு பக்கத்தில் இருக்கிற சோஃபா உள்ளேயே ஒட்டுக்கேட்பு கருவி இருக்கிறது. மிக மிக நவீனமான விலை உயர்ந்த ஒட்டுக்கேட்பு கருவி. இப்போ இந்த ஒட்டுக்கேட்பு கருவியை இந்த இடத்துல வச்சிங்கன்னா இது ஒரு ரேஞ்ச் இருக்கணும்ல, ஆமாம், இத்தனை மீட்டருக்குள்ளன்ட்டு. இந்த ஒட்டுக்கேட்பு கருவி நவீனமயமான ஒட்டுக்கேட்பு கருவி. அந்த ஒட்டுக்கேட்பு கருவிக்கு பக்கத்தில் போய் யாராவது பேசுனா அந்த ஒட்டுக்கேட்பு கருவி உள்ளேயே சிம் இருக்குது. நீங்கள் அந்த சோஃபாவில் தான் ஒட்டுக்கேட்பு கருவி இருக்குன்னா அங்கே போய் நின்றுக்கிட்டு யாராவது பேசுனா குரல் கேட்டவுடனே அது ஆக்டிவேட் ஆகி கால் டயல் பண்ணும். எதிர்முனையில் இருப்பவர்கள் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்பதை கேட்டு பதிவு செய்து கொள்ளணும். அதன் உள்ளே இருந்தது லைக்கா சிம், லண்டன் நம்பர், 30,000 இந்திய ரூபாய்க்கு ரோமிங் ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கருவி ஐயாவுக்கு பக்கத்தில் சோஃபாவில் இவ்வளவு அடி, இந்த சோஃபாவுக்கு பின்னாடி கேப் இருக்குல்ல, உள்ளே சொறி வச்சுருக்கேன். ஒன்று, நம்ம இப்போ ஆஃபீஸில் ஒய்ஃபை மோடம் வச்சுருக்கோம்ல, ஐயா அது நம்ம வீடு தானேன்ட்டு ரொம்ப இயல்பாக எல்லாத்தையும் வச்சுருக்காரு. மொத்தம் 3 இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது. ரவுட்ரு ஒன்று பிஎஸ்என்எல், ஒன்று ஏர்டெல்லு, ஒன்று ஏசிடி. எல்லோரும் பயன்படுத்துவது பிஎஸ்என்எல் அண்ட் ஏர்டெல். இந்த ஏசிடி இருக்கிறதே யாருக்குன்னு தெரியல. அங்கே போய் ஒய்ஃபை ஆன் பண்ணோன்னா இந்த ஏசிடி அந்த கனெக்ஷன் பேர் ஐயா. இந்த ஏசிடி கனெக்ஷன் யாருக்குமே ஒய்ஃபை காட்டாது. காட்டினா தானே தேடுவீங்க, இங்கே ஐயான்னு ஒன்று வருது, இதோட பாஸ்வேர்டு யாருக்கும் காட்டாது. ஆனால் ஐயாவோட ஃபோனு அந்த ஏசிடி கனெக்ஷனில் தான் கனெக்ட் ஆகி வச்சுருந்துச்சு. அந்த ஐயா என்ற கனெக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த மோடம் போர்ட் ஃபார்வேர்டிங் என்ற மெத்தடில் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது.